உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். வேற எதைக்கிட்டையும் போய் நிக்க கூடாது. உலக வழிபாடு, உலக காரியத்துல ஒவ்வொரு மனுஷன் பாத்தீங்கன்னா அதுக்கு பரிகாரம், இதுக்கு பரிகாரம் செஞ்சா அந்த கோயிலுக்கு போய் இதுக்கு பரிகாரம், இந்த இடத்துக்கு போய் இதுக்கு பரிகாரம். இப்ப ஆவிக்குரிய இந்த சபை மக்கள்லாம் செய்யற ஒரு காரியம் தெரியுமா உங்களுக்கு? நீங்கெல்லாம் அந்த அளவுக்கு பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. வியாதி இருந்தா அதுக்கு ஒரு பாஸ்டர், பிசாசு இருந்தா பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு பாஸ்டர். சுகமாக்குறது ஏசு தானே. நல்ல ஆவிக்குரிய சத்தம் அதுக்கு ஒரு பாஸ்டர். அவர் எனக்கு ஆறுதலாவே பேசிக்கிட்டு இருக்காருன்னு நீ ஆறுதலாவே இருந்தேன்னா மாட்ட போறேன்னு அர்த்தம். எப்போ உன் பிரச்சனை உனக்கு இப்ப உன்னை ஆறுதல் படுத்திக்கிட்டே இருக்காங்க வச்சுங்க, அருமையா இருக்கு, இன்பமா இருக்கு. அவர் செய்தி கேட்கும் போதெல்லாம் உள்ள இப்படியே கேட்டுக்கிட்டே இருக்க. உனக்கு பக்கத்துல இருக்க பிரச்சனையை எப்ப சாத்தான் வச்சிருக்க கண்ணியை உடைச்சு நீ வெளியே வருவ? ஆறுதலை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தா. இப்ப ஒரு யுத்தம் நடக்க போகுதுங்க, யுத்தத்துக்கு போக போறீங்க. எந்த ட்ரைனிங் இல்லாம நேர திட்டுன்னு எந்த சிம்சோன் மாதிரி போனா என்னங்க நடக்கும்? என்ன நடக்கும்? முதல்ல எது போகும்? கண்ணை தோண்டிடுவாங்க. சிம்சோனுக்கு முதல்ல கண்ணை தான் தோண்டினாங்க. நான் எப்பொழுதும் போல எழுந்து நான் பெலிஸ்தியரை அப்படி ஆக்கு இப்படி ஆக்குன்னு வேகமா எந்திரிச்சு சட்டையெல்லாம் மாட்டு விறுவிறுன்னு போவாரு. பெலிஸ்தியர்கள் அவனை கையும் களமா பிடிச்சு முதல்ல பார்த்தாதானடா அவனுக்கு பிரச்சனைன்னு சொல்லி படக்குன்னு கண்ணை தோண்டி வெளியே எடுத்துருவாங்க. நீ எவ்வளவு பெரிய தேவ மனிதனா இருந்தாலும் சரி, உன் கண்ணு அசுத்தத்தை பார்த்துச்சுன்னா பிடுங்கிறது தான். பீஸ் பிடுங்கிறது உண்மைதாங்க. பீஸ் பிடிக்கிட்டா இருளா தானே இருக்கும். அப்படி ஆயிரும் அப்படியே நிலைமை. அல்லேலூயா. ஆமா, கரண்ட் போனா கூட சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. ஐயா நாங்க இருட்டில் வெளிச்சம் போட்டு பார்த்து லைட்டை போட்டு உட்காந்துக்குவோன்னு. சோத்திரம், இயேசு நல்லவர். அப்ப ஆண்டவர் அங்க ரூத்துக்கிட்ட கற்றுக்கொள்ளக்கூடிய யாரையும் 3 காரியத்தை கத்தர் வச்சிருக்காரு பார்த்தீங்களா? அவ அழகா உம்மை விட்டு நான் போவே மாட்டேன், உங்க ஜனம் என் ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், இந்த 3 காரியத்தை தனக்குள்ள வச்சிருந்தான். அல்லேலூயா. இந்த ஒரு பாயிண்ட்டுக்கே முடிஞ்சு போச்சு. அடுத்த வசனம் 18. அவள் தன்னோட கூட கண்டு அவ ஒண்ணுமே பேசல. மற்றவங்களை போல ரூத் இல்லைங்க. மற்றவங்களை போல நீங்க